வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி திருவள்ளுவரின் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 8 அன்புடைமை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன் இங்கிலீஷ், த பொசஷன் ஆஃப் லவ். நம்ம ஊக்கமது கைவிடல் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறள் எண் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்கோந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இந்த குறளின் விளக்கம்: அன்பிற்கும் கூட பிறர் அறியாமல் தன்னை மூடி வைக்கும் கதவு உண்டோ? இல்லை. தம்மால் அன்பு செய்யப்பட்டவரின் துன்பத்தை காணும்போது வடியும் கண்ணீரே அன்பு உள்ளத்தை காட்டிவிடும். இன் இங்கிலீஷ், கேன் there be a lodge to lock in and hide love? It will reveal itself through tears when a loved one is in trouble. குறள் எண் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்புமுரியர் பிறருக்கு. இந்த குறளின் விளக்கம்: அன்பு இல்லாதவர் எல்லாவற்றாலும் தமக்கே உரிமை உடையவராய் இருப்பார். அன்பு உள்ளவர் பொருளால் மட்டுமன்று உடம்பாலும் பிறருக்கு உரியவராய் இருப்பார். இன் இங்கிலீஷ், loveless people hold everything to themselves. Those who are filled with love bear even their bones for others. குறள் எண் 73. அன்போடு இயந்த வழக்கென்ப ஆருயிருக்கு, என்போடு இயந்த தொடர்பு. இந்த குறளின் விளக்கம்: பெறுவதற்கு அரிய உயிருக்கு நாம் உடம்போடு உண்டாகிய தொடர்பு அன்போடு கொண்ட ஆசையின் பயனே என்று அறிந்தவர் கூறுவார். இன் இங்கிலீஷ், precious life is associated with the body, since love is associated with the way of life, they say. குறள் எண் 74. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. இந்த குறளின் விளக்கம்: குடும்பம், உறவு என்பார் எடுத்து கொள்ளும் அன்பு உலகத்தவரிடம் எல்லாம் உறவு கொள்ளும் விருப்பை உண்டாக்கும். அதுவே அனைவரையும் நட்பாக்கும், சிறப்பையும் உண்டாக்கும். இன் இங்கிலீஷ், லவ் எல்ஸ் அஃபெக்ஷன் ஃபார் ஆல், விச் லீட்ஸ் டு இன்வேல்யூபிள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். குறள் எண் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த குறளின் விளக்கம்: இவ்வுலகில் வாழ்ந்து இன்பம் அடைந்தவர் பெறும் சிறப்பே அன்பு கொண்டு வாழ்க்கை நடத்தியதன் பயன்தான் என்று அறிந்தோர் கூறுவர். இன் இங்கிலீஷ், த ஹானர் ஃபார் தோஸ் ஹூ ஃபவுண்ட் ஜாய் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் லீடிங் எ லைஃப் ஆஃப் லவ் இட்ஸ் செட். குறள் எண் 76. அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. இந்த குறளின் விளக்கம்: அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவோர் அறியாதவரே, மரத்திற்கும் கூட அதுவே காரணமாகும். இன் இங்கிலீஷ், த ignorant think that love is needed only for righteous deeds. They know not that love is an ally for bravery too. குறள் எண் 77. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். இந்த குறளின் விளக்கம்: எலும்பு இல்லாத புழுவை வெயில் காய்ந்து கொள்வது போல அன்பு இல்லாத உயிரை அறக்கடவுள் காய்ந்து கொள்ளும். இன் இங்கிலீஷ், எ லைஃப் வித்தவுட் லவ் வில் பி ஸ்ட்ரங் பை த righteous conscience, like a body without bones that is burnt by the sun. குறள் எண் 78. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரந்தளிர் தற்று. இந்த குறளின் விளக்கம்: மனதில் அன்பு இல்லாமல் குடும்பத்தோடு வாழும் வாழ்க்கை வறண்ட பாலை நிலத்தில் காய்ந்து சுக்காகி போன மரம் மீண்டும் இலையிடுவது போலாம். இன் இங்கிலீஷ், எ லைஃப் வித்தவுட் லவ் இன் த ஹார்ட் இஸ் as futile as a dried up tree blossoming in a desert. குறள் எண் 79. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில்லவருக்கு.
இந்த குறளின் விளக்கம்: குடும்பத்திற்கு அக உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு வெளி உறுப்பாக விளங்கும் இடம், பொருள், ஏவல் என்பன என்ன பயனை தரும்? In English, what useful things can external body parts do if the heart is divided of love? குறள் எண் 80. அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. இந்த குறளின் விளக்கம்: அன்பை அடிப்படையாக கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு. அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலை போர்த்தியது போன்றது ஆகும். In English, only a person who follows the path of love is in a state of living, else it is just a skeleton dressed with skin.